தீபாவளின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது பட்டாசு தான். தரையில வெடிக்கிற பட்டாசு, வானத்துல வெடிக்கிற பட்டாசுன்னு பலவிதமான பட்டாசுகள் புதுசு புதுசா ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா ஒருவேளை உலகத்துல பட்டாசுகளே இல்லைன்னா? வணக்கம், இது நம்ம தமிழ் சங்கம் 53. மறுபடியும் ஒரு வித்தியாசமான டாபிக். உலகத்துல பட்டாசுகளே இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பாருங்க. சரி, முதல்ல பட்டாசுகள் இல்லைன்னா என்னெல்லாம் நல்லது நடக்கும்னு பார்த்துடலாம். முன்னாடிலாம் கார்த்திகை தீபம், தீபாவளி, நியூ இயர் இப்படி வருஷத்துக்கு சில நாட்கள் தான் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கிட்டத்தட்ட எல்லா விழாக்களுக்கும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா முதல்ல பட்டாசை கண்டுபிடிச்சு பயன்படுத்தின சீன மக்கள் அதை எதுக்காக வெடிச்சாங்கன்னு தெரியுமா? அது வெடிக்கும் போது உருவாகிற சத்தமும் வெளிச்சமும் தீய சக்திகளை விரட்டிடும்ன்ற நம்பிக்கை தான். நாம இப்ப வெடிக்கிற பட்டாசுகள் வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சில நுண் துகள்களை விட்டுட்டு போகும். அந்த துகள்கள்ல சல்ஃபர் மாதிரியான ஆக்சைட்ஸ் இருக்கும். இது கம்மியான அளவுல இருக்கும்போது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அளவுல அதிகமாகும் போது அமிலமலை கூட உருவாகும். நீர்நிலைகள் மாசுபடும். இதனால தண்ணில வாழ்ற உயிர்கள் பாதிக்கப்படும். அப்புறம் சொல்லவே வேண்டாம், காத்தும் மாசுபடும். இதனால மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி சுவாச பிரச்சனைகள் வரும். ஒருவேளை உலகத்துல பட்டாசுகளே இல்லைன்னா இந்த பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். பட்டாசுகளை உணவுன்னு நினைச்சு சாப்பிட்டு விலங்குகள் இறக்குற நிகழ்வுகள் குறையும். பட்டாசுகள் வெடிக்கிறதால உருவாகிற சத்தம் ஒலி மாசுபட்ட அதிகரிக்கும். இந்த சத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனா மனிதர்கள் விலங்குகள்னு எல்லாருக்குமே காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஏன் சிலருக்கு நிரந்தரமா காது கேட்காம கூட போகலாம். குறிப்பா வயசானவர்களுக்கு இதனால பல பிரச்சனைகள் வரும். நைட்டு தூக்கம் வராம இருக்கிறது, பிபி அதிகமாகிறது, இப்படி சில பிரச்சனைகள் வரும். பட்டாசுகள் இல்லாதப்போ இந்த பிரச்சனைகளும் குறையும். அடுத்து நாம அடிக்கடி பார்க்குற பட்டாசுகளால ஏற்படுற தீ விபத்துகள் குறையும். பட்டாசு உற்பத்தி பண்ற இடத்துல வேலை செய்யற தொழிலாளிகள் தினமும் சல்பரை சுவாசிச்சு நுரையீரல் பாதிப்புகளுக்கு ஆளாகிறதும் குறையும். அது மட்டும் இல்லாம சில பட்டாசு ஆலைகள்ல குழந்தைகளும் வேலை செய்யறாங்க. இதனால குழந்தை தொழிலாளிகளோட எண்ணிக்கை அதிகரிக்குது. பட்டாசுகள் இல்லைன்னா இதுவும் குறையுமா? கண்டிப்பா குறையாது. அந்த குழந்தைகள் வேலைக்கு வர்றது குடும்ப வறுமை காரணம்தான். பட்டாசு ஆலைகள் இல்லைனாலும் வேற எங்கேயாவது அவங்கள வேலைக்கு அனுப்புவாங்களே தவிர படிக்க அனுப்ப மாட்டாங்க. ஒருவேளை பட்டாசுகள் இல்லைனாலும் இது குறையாது. அப்படியே குறைஞ்சாலும் 1% அந்த மாதிரி ரொம்ப கம்மியான அளவில் தான் குறையும். பெரிய அளவுல எதிர்பார்க்க முடியாது. நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போது சில கெட்டது இருக்கதான் செய்யும். பட்டாசுகள் இல்லாம போனா பல தொழிலாளிகள் வேலை இல்லாம போவாங்க. வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்காது. அதனால வறுமையும் அதிகரிக்கும். பட்டாசு ஏற்றுமதியில் நிறைய வருமானம் சம்பாதிக்கிற நாடுகளோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஒரு பொருள் இல்லைன்னா அதுக்கு மாற்றா இன்னொரு பொருளை பயன்படுத்துற மாதிரி பட்டாசுகள் இல்லைன்னா சில புத்திசாலிகள் பயங்கரமான வெடிப்பொருள்களை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. பட்டாசு இல்லாம போனா தீபாவளியை எப்படி கொண்டாடுறதுன்னு தான் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ரொம்ப சிம்பிள். பட்டாசுகள் இல்லாத தீபாவளி கார்த்திகை தீபம் மாதிரி சாதாரணமா கொண்டாடப்படும். கிமு 2ஆம் நூற்றாண்டுல சீனர்கள் வெடிமருந்து இல்லாத பட்டாசு கண்டுபிடிச்சாங்க. அதாவது மூங்கில் குச்சியோட 2 முனைகளையும் அடைச்சிட்டு அதை நெருப்புல தூக்கி போட்டாங்க. அப்ப அது உள்ள இருக்கிற காத்தோட அழுத்தம் காரணமா வெடிச்சது. இதுதான் முதல்ல உருவாக்கப்பட்ட பட்டாசு. வெடிமருந்து இருக்கிற பட்டாசுகளை கிபி 1ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சதும் சீனர்கள் தான். நம்ம இந்தியாவில கிபி 1790 பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் 19ஆம் நூற்றாண்டுல தான் முழு பயன்பாட்டுக்கு வந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, பட்டாசுகள் இல்லாத அந்த காலத்துல தீபாவளிய கார்த்திகை தீபம் மாதிரி தானே கொண்டாடி இருப்பாங்க. பட்டாசுகள் இல்லைன்னா காட்டு விலங்குகள் ஊருக்குள்ள வரும்போது பாத்திரத்தை தட்டி சத்தம் போட்டு தான் அதை விரட்ட முடியும். பட்டாசு வெடிச்சு விரட்ட முடியாது. நாம சும்மா இப்படி இருந்தா அப்படி இருக்கும்னு பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட 17 வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல 8 கிராமத்தை சேர்ந்த மக்கள் பட்டாசை வெடிக்கிறது இல்லையா தெரியுமா? அதிக மஞ்சள் உற்பத்திக்கு பேர் போன நம்ம ஈரோடு மாவட்டத்துல வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அப்படின்னு ஒரு சரணாலயம் இருக்கு. இந்த சரணாலயத்தோட பரப்பளவு சுமார் 200 ஏக்கர் இருக்கும். இந்த சரணாலயத்தை சுத்தி 8 கிராமங்கள் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரியான வெளிநாடுகள்ல இருந்து பல வகையான பறவைகள் இங்க வந்துட்டு போகும். அந்த பறவைகள் பெரிய சத்தம் ஏதாவது கேட்டா பயந்து பறந்து போயிடும்னு அந்த 8 கிராமத்துல இருக்கிற மக்கள் கடந்த 17 வருஷங்களா பட்டாசை வெடிக்கிறது இல்லை. தீபாவளிய நாம சொன்ன மாதிரி சாதாரணமா கார்த்திகை தீபத்தை கொண்டாடுற மாதிரி தான் கொண்டாடுறாங்க.
குழந்தைங்களே ஆசைப்பட்டு கேட்டாலும் கம்பி மத்தாப் தான் வாங்கி தருவாங்களாம். ஒரு புஷ்பானம் கூட பத்த வைக்க மாட்டாங்களாம். இவ்வளோ ஏன், ஏதாவது விழா வந்தாலும் நாதஸ்வரம் தவில்லாம் ஏற்பாடு பண்ண மாட்டாங்களாம். அப்படி பண்ணணும்னா கிராமத்தை விட்டு வேற எங்கேயாச்சும் தூரமா போய் தான் பண்ணுவாங்களாம். இந்த 8 கிராமங்களும் பறவைகளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு ஒற்றுமையா கிட்டத்தட்ட 17 வருஷமா பட்டாசே வெடிக்காம இருக்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ பட்டாசு இல்லாத உலகம் இப்படிதான் இருக்கும். சரி, பட்டாசுக்குள்ள என்ன இருக்கு, அது எப்படி வெடிக்குது, இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி தான் சொல்லியிருக்கோம். மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வினோதமான தலைப்போட சந்திப்போம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, உலகத்துல பட்டாசுன்ற ஒன்னே இல்லைன்னா, நமக்கு பட்டாசுனா என்னன்னே தெரியலன்னா நாம எப்படி பட்டாசுகளை மிஸ் பண்ணுவோம்? சொல்லப்போனா பட்டாசு இல்லாதது நமக்கு ஒரு குறையாவே தெரியாது. யோசிச்சு பாருங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.